the most expected cutoff kind of video da IBPS PO prelims kind of expected cutoff video. ஸோ நிறையா பேர் அள்ளு விட்டு போய் உட்காந்துருப்பீங்க. அது இன்றைக்கெல்லாம் வந்து வெஜ்ஜு செஞ்சு விட்டாங்க. அதுவும் ஆப்டிலாம் வந்து செகண்ட் ஷிஃப்ட்லாம் குட் அட்டம்ப்டே 4 to 7 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுமே கஷ்டம்தான், செகண்ட் ஷிஃப்ட்டு அதை விட கொடுறோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நேற்றுமே வந்து நான் சொல்லியிருந்தேன், நேற்று வந்து ஓவரால் அனாலிசிஸ் நான் கொண்டு வரப்பவே சொல்லியிருந்தேன். நான் லாஸ்ட்டு 4th ஷிஃப்ட்டு கொண்டு 2-3 பேர்கிட்ட தான் கேட்டிருக்கேன். அது நான் இன்னும் நிறையா பேர்ட்டு கேட்டுட்டு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயே வந்துட்டு மேம் 4th ஷிஃப்ட் கஷ்டமாக தான் இருந்துச்சு, நீங்கள் நிறையா பேர்ட்டு கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ராபப்ளி வந்து எனக்கு எந்த ஷிஃப்ட்டும் பெருசாக ஈஸியாக தெரில. போன நேற்று வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு பரவாயில்லன்னு சொன்னால் அது பேர் யாரோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்காரங்க வந்து என்னை திட்டிடாதீங்க. ஆனால் கம்பேரட்டிவ்லி மித்தது கூட கம்பேர் பண்ணுறப்ப பரவாயில்லன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒவ்வொன்று இங்கிலீஷில் 2-3 ஷிஃப்ட்டில் மாடரேட்டாக இருந்திருக்கு. அண்ட் ஆப்டிலாம் இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்டாங்க. அண்ட் ரீசனிங் நேற்று 4th ஷிஃப்ட்டில் சுற்றுன்னு சுற்ற விட்டுருச்சுன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் டேட்டாவோட வந்திருக்கேன். பார்ப்போம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வாரம் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே மார்னிங் 10:30 AM கேலாஜிக்ஸ் யூடியூப் சேனல் வந்துருங்க, சரியா? அதே மாதிரி 1:30 ஆப்புக்கு வந்துருங்க. இதே டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஏன்னா மார்னிங் கிரிட்டிக்கல் ரீசனிங் 2 டாப்பிக்காக மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸ் மாதிரி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதோடைய மெயின்ஸ் லெவல், இதுலேயும் மெயின்ஸ் லெவல் பார்ப்போம். பட் ரொம்ப கொடூரமான இருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஆப்பில் வந்து அதே நாள் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 1:30 கொண்டு போகிறேன். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த செஷன்ஸ் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் மோரோவர் இப்போ IBPS PO ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் இனிஷியல் வேகன்சி வந்து 5208, சரியா? அடுத்தது வந்து ஃபைனல் வேகன்சி 6000+ வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இனிஷியல் வேகன்சியை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7300+ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இன்னும் வேகன்சிஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தோராயமாக நடந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு 8 வைக்கலாமா மினிமம் வர வாய்ப்பு இருக்கா? அப்போ ப்ராபப்ளி உங்களுக்கு 2000 கிட்ட வேகன்சி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் எனக்கு என்னமோ வந்து போன வருஷம் கொஷனை காட்டிலும் இந்த வருஷம் கொஷின் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ போன வருஷம் கட் ஆஃப் அவங்க வந்து ஜென்ரலுக்கு வந்து 49.21 வச்சுருக்காங்க. ஓபிசிக்கு வந்து அதே தான் கட் ஆஃபு, பெருசாக சேஞ்சஸ் இல்லை. SC/STக்கு வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் 45 இருந்திருக்கு, எஸ்டிக்கு வந்து 40 இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ராபப்ளி வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 51 ± 3 இந்த ரேஞ்சுக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமாக ஒரு 55+ எல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. 55+ போக எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தோட வேகன்சிஸ், கொஷின் பேப்பர்ஸோட லெவல், இது எல்லாத்தையுமே வச்சா நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா 55+ எல்லாம் போக வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கலாம். 51 ± 3 ரேஞ்சுக்கு எடுத்துருக்கலாம். ஏன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கொஷின் பேப்பர் லெவல் டஃப்பாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இதை ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஸோ உங்களுடைய அட்டம்ப்ட் 50 கொடுத்துருக்கீங்கனாலே, அக்யூரேட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெயின்ஸுக்கு டிலே பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. அண்ட் மெயின்ஸுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறது, இட்ஸ் நாட் பிகாஸ் மை செக்ஷன், என்னோட செக்ஷன்றதுனால நான் சொல்லலை. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மெயின்ஸில் ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஏதோ 2-3 செக்ஷன்ஸ் வச்சுட்டாங்கன்னா உங்களால் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் வேரியேஷன் காட்டக்கூடிய பாயிண்ட் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸில். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட்டே உங்களுக்கு இங்கிலீஷ் தான். ஸோ கண்டிப்பாக கிளாஸஸ் டெய்லி கொடுக்குறப்ப அட்டென்ட் பண்ணுங்கள். மொரோவர் நிறைய பேர் இப்போலாம் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான்ப்பா 50+ வந்து நீங்கள் போட்டிருக்கீங்கனாலே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெயின்ஸ்க்கு வரி பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் சைட் பை சைட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் உங்களுக்கு வருதுன்னா அந்த ஒரு 10 நாள் லாஸ்ட், இப்போ SBI கிளர்க் வருது, IBPS கிளர்க் வருதுன்னா அந்த லாஸ்ட்டு ஒரு 10 நாள் ஒரு 2 ஃபுல் மார்க் ப்ரிலிம்ஸ்க்கு எடுங்க. ஸோ மித்தப்படி மெயின்ஸுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன உங்களுக்கு செஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க? டிஸ்கிரிப்டிவ் நான் கொண்டு வந்துடுறேன். நாளைக்கு ப்ராப்ளி போஸ்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். டிஸ்கிரிப்டிவ் வீடியோ மெயின்ஸ் முடியட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். தட்ஸ் இட் கைஸ். ஸோ வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும், கிளாஸஸ் வேறு எது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ டாடா, பை, சி யூ.